மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் சேமமா இருக்கேலா? சேமமா இருக்கணும். கூடவே கொஞ்சோண்டு அரசியல் அறிவு இருக்கணுமோ இல்லையோ? அதனாலதான் கிரகங்களை எல்லாத்தையும் தேடி எல்லா தலைவர்களுக்கும் ராசி பலன் எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு சந்திரன், பக்கத்து வீட்டு சந்திரன் இல்ல, அவன் அதாவது அந்த சந்திரன் அவன் ஒரு ஓரமா ஓய்வெடுத்துட்டு இருந்தாலும் இந்த சனி இருக்கானே, இந்த சனி பகவான் அவன் சென்னை அண்ணா சிலையில இருந்து அமித்ஷா ஆபீஸ் வரை டூர் போயிட்டு எல்லாரையும் பயம் புரித்துண்டு இருக்கான். சரி, இன்னைக்கு அரசியல் பலனை பார்க்கலாமா? யானை ராசி, பனையூர் நட்சத்திர நேயரே, உங்க ராசியில இன்னைக்கு குருவும் சூரியனும் காம்போ போட்டு ஜொலிக்கிறான். புதுவரவு பளபளக்கும். நாஞ்சல் பேச்சாளர், சீரியல் ஆக்டர்னு வரிசை கட்டி வருவாங்க. இதனால வெற்றி நமக்கு தான் அப்படின்னு கூட யோசிக்க தோணும். ஆனா 7ஆம் வீட்டுல இருக்கிற ராகு எந்த வரவு வந்தாலும் உங்களுக்கு பலன் தரவே விட மாட்டான். மாறா உங்க ராசியில ஸ்பெஷல் கண்டமா இருக்க போகுது இந்த வரவு எல்லாமே. ராகு என்னன்னு சொல்றான், உங்களுக்கு மறதி அதிகமாக போகுது. உங்க கொள்கை தலைவர் அம்பேத்கர் இருக்காரோ இல்லையோ, அவரோட நினைவு தினத்தையே நீங்க மறந்துடுவீங்க. வழக்கமா ரூம்ல இருக்க போட்டோக்காவது தூங்கி எழுந்து ஒரு மாலையை போடுவீங்க. ஆனா அத கூட இப்போ மறந்துடுவீங்க. இதுக்கு மேல சமூக நீதி, கொள்கை தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு பேசுனீங்க வைங்கோ, உங்க அரசியல் கண்டிப்பா அழிவை பார்க்கும். இனிமே உங்களுக்கு சமூக நீதி எல்லாம் கிடையாது, ஒன்லி சம்பத் நீதி தான். இந்த ராசிக்காரரை சுத்தி இருக்கிறவாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த ராசிக்காரரை புடிச்சுண்டு இருக்க சனியன் உங்களையும் தொத்திக்கும். உங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம்னா பாத்துக்கோங்க. ஒண்ணு, இந்த சனியன் இரும்புரை வாகனத்தை எடுத்துட்டு வருவான். இல்ல அப்படின்னா சோம்பி பாய் மாதிரி வந்து நன்னா கருக்கு கருக்கு கருக்குன்னு கடிச்சு வச்சிருவான். போலீஸ்காரன்னு கூட பார்க்க மாட்டானா பாத்துக்கோங்க. அதனால சூதானமா இருந்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன். சமூக நீதி அதுதான் எங்க கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் படத்துக்கு மாலை போடுற மாதிரி ஒரு ஏஐ போட்டோவை ரெடி பண்ணி ட்விட்டர்ல தட்டி விடுங்கோ. அதை தட்டி விட்டுட்டு காசு இருக்கிறவாள் யாராவது கல்யாணத்துக்கு போய் அட்டன் பண்ணுங்கோ. மீதி இருக்கிறது எல்லாத்தையும் உங்க ஆச்சரியக்குறிகள் நான்னா பாத்துக்குவா. நாஞ்சல் ராசி நேயரே, உங்களுக்கு எந்த நட்சத்திரத்தை சொல்றது அப்படின்னே தெரியல. சூரியன், இலை, பூ இப்படிலாம் சுத்தி பார்த்துட்டு கடைசியில பனையூர் நட்சத்திரத்துல வந்து இணைஞ்சிருக்கீங்க. நீங்க பார்க்காத கட்சியே கிடையாது. ஆனா எந்த கட்சியிலையும் உங்களுக்கு அங்கீகாரமும் கிடையாது. உங்க கட்டம் அப்படி. ஆனா ஒரு நாய மாதிரி நல்லா குறைக்கும் திறமையை பெற்றவர்கள் நீங்கள். உங்கள் வாய் இருக்கிற வரைக்கும் நீங்க பொழைச்சுக்குவீங்க. ஆனா இனிமே பேசுறதுக்கு எந்த வரலாறுமே இருக்காதே உங்களுக்கு. அதனால என் கட்சி தலைவர் யார வச்சிருந்தா உனக்கு என்ன, த்ரிஷா எங்க பெரியம்மா அப்படின்னு முட்டு கொடுத்து வாழ்க்கைய ஓட்டுற நிலைமை தான் உங்களுக்கு ஏற்படும். இதுக்கு பரிகாரம் என்னன்னு கேக்குறீங்களா? யார் கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் போயிட்டு இப்போ எமன் கூப்பிட்டான்னு அங்கேயும் போயிட்டு பரிகாரம் கேட்டா எப்படி? சரி, உங்க கட்டப்படி சங்கி பாத் மாதிரி மங்கி பாத் அப்படின்னு ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருங்க, பொருத்தமா இருக்கும். பூராசி எச்சை நட்சத்திர நேயரே, இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தை உலகத்திலேயே பார்த்ததே கிடையாது. நீங்க தேர்தல்ல, அதாவது அரசியல் தேர்தல்ல இருந்து விலகுனது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சோகம்தான். தோத்துக்கிட்டே இருக்கக்கூடிய உங்களோட மன வலிமையை பார்த்து இன்னும் நிறைய இளம் அரசியல் தலைவர்கள், இந்த சங்கி கூட்டங்கள் அரசியலுக்கு வந்திருக்கும். ஆனா துரதிருஷ்டவசமா உங்க கட்டம் உங்களை தேர்தல் அரசியல்ல இருந்து விட்டு தூக்கிருச்சு. இருந்தாலும் இன்னமும் நிறைய கண்டென்ட் கொடுக்கும் வல்லமை படைத்தவராதான் நீங்க இருப்பீங்க. உங்க லக்னத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா அது தக்காளி சட்னியாவும் உங்களுக்கு காட்டும். நீங்களும் அப்படியே தான் பேசுவீங்க. இன்னைக்கு உங்க கட்டம்படி கோர்ட் ஆர்டரை மதிக்க சொல்லி சொல்லும், உங்க கட்டம் தான் சொல்லும். ஆனா அதே கோர்ட்டு ஐயப்பன் கோவில்ல பெண்களை அனுமதிக்கலான்னு சொல்லும் போது இதே கட்டம் அயோத்திக்கு போயிருந்திருக்கும். திரும்ப வந்து கோர்ட்டாவது அப்படின்னு புது சர்ச்சையை ஏற்படுத்துறதுக்கும் உங்க கட்டம் சொல்லும். உங்களை பெரிய ஆளு அப்படின்னு நீங்களே சொல்லிக்குவீங்க. ஆனா அப்படியெல்லாம்
ஒரு ஹேரும் கிடையாது. சும்மா இந்த தேர்தல்ல நின்னு பாருங்க. உங்க கட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கும் ஒரு பரிகாரம் சொல்றேன். வர சட்டமன்ற தேர்தல்ல நில்லுங்க. நின்னு பாருங்க. செருப்பு மாலை, சாணி மாலை இப்படி எந்த மாலை வந்தாலும் அதை எடுத்து டெல்லி பகவானுக்கு அக்ஷதை பண்ணுங்க. மத்தது எல்லாத்தையும் டெல்லி பகவான் பார்த்துக்குவாள். ஆடு ராசி கோவை நட்சத்திர நேயரே, உங்க ஜாதகத்துல இன்னைக்கு லக்னத்துல செவ்வாய் எட்டி பார்க்கறதுனால ஆடு மாடு மேய்ச்ச பையலாம் ரியல் எஸ்டேட் அதிபர் ஆக முடியுமா அப்படின்னு எல்லாரும் வாய் பிளந்து பார்ப்பாங்க. ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா உங்க வாயை கொஞ்சம் அடக்கி வாய் மூடி தியானம் பண்ணணும். இல்லனா உங்க ஆட்டு கொட்டாயில இருக்கிற சுக்கிரன் ஸ்ட்ரைட்டா டெல்லி போய் பகவானை சந்திச்சுண்டு உங்களுக்கே ஆப்பு வச்சிருவான். நண்பர்கள் மத்தியில நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க நண்பர் தானே அப்படின்னு நினைச்சு நிறைய பேசியிருப்பீங்க. சொத்து வாங்கியிருக்கேன், கோவையில சொத்து வாங்கியிருக்கேன், பெங்களூர்ல சொத்து வாங்கியிருக்கேன், 2000 கோடிக்கு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வெகுளித்தனமா உங்க நண்பர்கள் கிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா அவளே உங்க ஊழல் எல்லாத்தையும் ஃபைல் போட்டு காட்டிடுவார். நீங்க மட்டும்தான் ஃபைல் போடுவீங்களா என்ன? நீங்க ரேஸ்ல இல்ல அப்படின்னு சொல்றேன். ஆனா 2ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய கேது ஒரு வாரே உங்களுக்கு எதிராக ரெடி பண்ணிட்டு இருக்கான். எந்த வளர்ந்து கட்டவன் ராசி தொத்துச்சோ கட்டத்துக்கே தெரியல, மாத்தி மாத்தி பேச வச்சிருக்கான். இந்து மதம்னே ஒண்ணு இல்ல அப்படின்னு ஏதோ அறிவு ஜீவு மாதிரி பேசுவேன். அப்புறம் இந்த மலையே அண்ணாமலை இல்ல, திருப்பரங்குன்றம் மலையே, அந்த மலையே இந்த மக்களுக்கு தான் அப்படின்னு ஒரு கலவரத்தை தூண்டுவேன். நீங்க நிலையா இல்ல, உங்க வாய டெல்லிக்கு வாடகைக்கு கொடுத்திருக்கேன். ஆனா வாடகையும் வராது, எந்த போஸ்டிங்கும் வராது. இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. நல்லா கருப்பு சிகப்பு கலர்ல ஒரு மாலை வாங்கி டெல்லி பகவானுக்கு அர்ச்சதை பண்ணுங்கோ. அவரே புரிஞ்சுக்குவார் எல்லாத்தையும். மாம்பழ ராசி ரெட்டை சுழி நேயரே, உங்கள் கட்டத்தில் அன்பு சூழ்ந்திருக்கிறது. ஆனால் அந்த அன்பு இப்பொழுது அன்பாக மாறி உங்களையே குத்தி கொண்டிருக்கிறது. உங்கள் கிரகத்தை சுக்கிரன் சுற்றி சுற்றி மாம்பழத்தை காணிக்கையாக கேட்க போகிறான். உங்கள் உழைப்பால் உண்டாகிய மாம்பழத்தை நீங்களே நசுக்கிவிட போகிறீர்கள். உங்கள் குடும்ப பிரச்சனையில் உங்கள் கட்சியவே முடக்க நினைப்பீர்கள். கடைசில முகவரியே இல்லாமல் அலைய போறீங்க. உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன். அன்பை நம்பி பிரயோஜனமே கிடையாது. அன்பகத்துக்கு வண்டியை விடுங்க, எல்லாம் தானா நடக்கும்.